சிவாய நம. வணக்கம். நான் உங்க ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். அம்மன் அருள் டிவி சேனலை பார்த்திருக்கிற அனைவருக்கும் வணக்கம். 2026 ஆங்கில புத்தாண்டு மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் பலன்கள் பலவீனங்கள் உங்களுக்கு நடந்தது, நடந்துகிட்டு இருக்கிறது, நடக்க போறத நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன். கன்னிராசி 3 நட்சத்திர பாதங்களை பலமா வச்சிருக்குது. உத்திரம், ஹஸ்தம், சித்திரை. சூரியன், சந்திரன், செவ்வாய். இந்த கன்னிராசியில சந்திரன் எந்த ராசியில இருக்காங்களோ அந்த ராசிக்காரர்களுக்கு நாக தோஷம் இருக்கும் கேட்கிறது விதி. ஏன்னா ஒரு 15 வயசுக்குல இருந்து ஒரு 30 வயசு வரைக்கும் உங்களுக்கு நாகதோஷம் இருக்கும். ஒன்னும் பயப்படாதீங்க. நாகதோஷம் அப்படின்னு கேட்டாவே காதல் பண்ணக்கூடாது, சிறு வயசுல கல்யாணம் பண்ணக்கூடாது, அவ்வளவுதாங்க. மற்றபடி உங்களை உச்சத்துல ஏற்படுத்தி கொடுக்கும். டாக்டருக்கு படிக்கலாம், சினிமா கலைத்துறை சம்பந்தப்பட்டது படிக்கலாம். இப்படி யோகங்கள் நடந்தது ஃபுல்லா கன்னிராசி தான். பாசக்கார ஜாதகம் இருந்திருந்தாலும் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த 30 வயசை தாண்டுனா தான் குரு மகாதசன் சொல்லக்கூடியது உங்களுக்கு வரும். அந்த நேரத்திலையும் கணவன் மனைவிக்குள்ள சின்ன 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 கருத்து வேறுபாடுகள் வரும். கொஞ்சம் பிரிஞ்சிருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு வரும். விதியுடைய தன்மை கன்னிராசிக்காரங்களுக்கு 2 தாரம். உங்க பாசத்துக்கு அவங்க ஈடு கொடுக்க முடியாது. கன்னிராசிக்கார பெண்களை தயவு செய்து ஏமாத்தாதீங்க. பாவம், அவங்க பாசத்துக்காக ஏங்கக்கூடியவங்க. ஆனா ஒரு சில ஜாதகம் பிரிஞ்சுதான் போயிடும். தனக்காக வாழாம தான் குடும்பத்துக்காக வாழக்கூடியவங்க கன்னிராசி ஆண்களும் பெண்களும் இருந்திருந்தாலும் 40 வயசுக்கு மேலதாங்க உங்களுக்கு யோகம். வீடு, வாசல், தோட்டம், துறவு, லெக்ஸரிஸான ஒரு வாழ்க்கை எல்லாமே வாழக்கூடிய தருணம் உண்டு. கன்னிராசிக்காரர்களுக்கு உங்க சொந்தமோ பந்தமோ இல்ல உங்களுடைய உங்க பிளட் ரிலேஷனோ இல்ல உங்க மருமகளோ ஆவாது. திடகாத்திரியமான உடம்புக்காரங்க கன்னிராசிக்காரங்க. ஏன்னா செவ்வாய் இருக்கு, சூரியன் இருக்கு. ஆயுசு உங்களுக்கு அதிகமா தாங்க இருக்கும். உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா 2026 கன்னிராசிக்கார பெண்கள் வயதானவங்களுக்கும் ஆவாது. கண்டகச்சனின்னு சொல்லக்கூடியது வருது. உங்க ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். இல்ல உங்களுக்குன்னு ஒரு நல்ல ஜோதிடரை ஒரு ஜாதகத்தை கொடுத்து உங்க வாழ்க்கை தரத்தை பத்தி கேட்டுக்கணும். புது புது முயற்சிகளை கொஞ்சம் கைவிட்டுடுங்க. கோடீஸ்வர ஜாதகம் கன்னிராசிக்காரங்க கவனமா மேற்கொண்டுக்குங்க. கன்னிராசிக்கார ஆண்களும் பெண்களும் யோகம் அடைஞ்சவங்க தான். இந்த இல்லறத்துலதான் பற்றற்ற நிலை இருக்கும். 2026 கன்னிராசிக்காரங்களுக்கு கவனமாத்தான் நீங்க இருக்கணும். நேரம் சரியில்லை. அதுக்குத்தான் உங்க குலதெய்வத்தை நீங்க வழிபடணும். உங்க முன்னோர் வழிபாடு பண்ணணும். உங்களுக்குன்னு பல கோயில்கள்ல அர்ச்சனை பண்ணணும். உங்க பேருக்கு மட்டும் இல்லைன்னா நாகம் ஒண்ணு வாங்கி கன்னிராசிக்காரங்க ஏதாவது ஒரு கோயில்ல போய் தானமா கொடுங்க. உங்க தலைமுடி மட்டும்தான் கொட்டும். கன்னிராசிக்காரங்களுடைய பிள்ளைங்க மேல அளவு கடந்த பாசக்கார நீங்க. உண்மையாலுமே அதான் ஆம்பளை பிள்ளையா இருந்தா இன்னும் பாசக்காரு. அதனால கன்னிராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் ஆவாத நேரம் நடக்குது. அவங்க ஆசைப்பட்டதை வாங்கி கொடுங்க. அவங்க தேவைகள் என்னமோ அதை பூர்த்தி பண்ணுங்க. எந்த ஊருக்கு எந்த கோயில்களுக்கு போனாலும் ஜாலியா போயிட்டு வந்துருங்க. கன்னிராசிக்கார பெண்களை கிட்ட நீங்க எல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். அவங்க பேச்ச கேட்டு 30 வயசுக்கு மேல கேட்டு நடந்தா உங்க வாழ்க்கை உச்சத்துல போகும்.
ஆனா நீங்களும் சன்னியாசி கோல ஜாதகம்தான். நிறைய பேரு கணவனை இழந்திருக்கக்கூடிய ஒரு நேரங்காலங்களும் உண்டு. சித்தர் ஜாதகம்னு சொல்லுவாங்க ஆண்களை, பெண்களை கன்னியாஸ்திரி ஜாதகம்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீ நாட்டுக்காக வாழுவ, உன் வீட்டுக்காக வாழுவ, உங்களுக்காக வாழ மாட்டீங்க. ஓட்டுக்க துணி, உண்ண உணவு, இது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய தருணத்துலதான் உங்க வாழ்க்கையே ஓடும். பாசக்கார ஜாதகம் கூட சொல்லலாம். ஆனா நேரம் சரியில்லைன்னு சொல்லும் போது அதுக்கு உண்டான அமைப்பு தெய்வம்தான். திக்கத்தவனுக்கு தெய்வம்தான் துணை, உங்க முன்னோர் தான் துணை. உங்க தெய்வத்தை நிந்தனம் பண்ணாதீங்க. கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்க சொந்தக்காரங்களே உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. கவனமா இருங்க. கன்னிராசிக்காரங்க விஷ்ணுவுடைய ராசி, பாம்பு மேல படுத்திருக்கிற விஷ்ணுவுடைய ராசி. ராகும் ஒண்ணும் பண்ணாது, கேதுவும் ஒண்ணும் பண்ணாது. சூனியமே உங்களை பார்த்து விலகிட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். வைரம் பாஞ்ச உடம்பு கேள்விப்பட்டிருக்கீங்களா? வேப்ப மரத்துல வைரம் பாஞ்சா எப்படி ஒரு ஸ்ட்ராங் இருக்கும், அந்த மாதிரி ஸ்ட்ராங் உடம்பு. உங்களை சாதாரணமா அழிக்க முடியாது. சூழ்ச்சிகள்னாலையும் தந்திரத்தினாலையும் தான் அழிக்க முடியும். பஞ்சபட்சி சாஸ்திரத்தை பார்த்துத்தான் உங்களை அழிக்கவே முடியும். அப்படியாப்பட்ட தன்மை உடையவங்க கன்னிராசிக்காரங்க. கவனம் தேவை. 2026 கன்னிராசிக்கார ஆண்களும் பெண்களும். கன்னிராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் மாடாம்பதியாருடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கணும். மேச ராசி முதல் மீன ராசிக்காரர்கள் வரைக்கும் வாழ்க்கையில துன்பம், நஷ்டம், கஷ்டம், அவப்பேறு, அவமானம், வேலை இல்லா திண்டாட்டம், கல்யாணம் ஆகாம, குழந்தை இல்லாம, நோயிலையும் சூனியத்திலையும் செய்வினையிலையும் சின்ன பின்னமாக்கிட்டு இருந்த நீங்க உங்களுக்கு ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 3 மாசம் வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை, ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை உங்க வீட்டுல விளக்கு ஏத்தி, அந்த விளக்குக்கு மேல ஏலக்காய் தீபம் ஏத்தி, சென்னை, தாம்பரம், மாடம்பாக்கம், தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பாள் திருக்கோவில் ஒண்ணு இருக்கு. அங்க அந்த 4 to 6 ராவு காலத்தை எம்பெருமான தரிசனம் பண்ணுங்க. தரிசனம் பண்றதுக்கு முன்ன கோயில் வாசல்ல தான் எங்கேயாவது உட்கார்ந்துருப்பேன். ஒரு பொருள் தரேன், அதை கையில வச்சுக்குங்க. வீட்டுல போய் பயன்படுத்துங்க. எம்பெருமான போய் பாருங்க. உங்க நோய், வறுமை, கடன், பயம், எதிரி, கல்யாணம், காதல், என்ன ஆசைப்படுறீங்களோ, என்ன தேவைன்னு கேட்கறத யூகிச்சுக்குங்க. 100க்கு 100 நடக்கும். மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் கோயில் வாசல்ல, சாய்பாபா கோயில் வாசல்ல தான் உட்கார்ந்துருப்பேன். வேணும்னு கேட்கறவங்க வாங்கிக்கிங்க. நீங்க என்ன பார்க்கணும்னா கூகுள் மேப்ல KGF கருப்பசாமின்னு சொன்னா என் வீட்டு அட்ரஸ் வந்துடும். வரும்போது ஃபோன் பண்ணிட்டு வாட்ஸ்அப் பண்ணிட்டு வாங்க. 12 ராசிக்காரர்களுக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பாளுடைய அருளாட்சி உங்களுக்கு கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய நம.